உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் விஷ்ணு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு. ஒரு கொலையில் 2 பேரை கொண்டிருக்காங்க. சாதி ரீதியாக இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரை கொல்றாங்க, 2 பேர் காதலிச்சிருக்காங்க. அந்த கொலை நம்ம இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதை பார்க்க அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியல. ஒரு காணொலி, அந்த காட்சியை, அந்த வீடியோ பார்க்க முடியல முழுசாக. நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குதா, இப்படிலாம் நடக்குது அந்த காலத்துலையும் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு 19 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன், அவர் நம்ம பறைய சமூகத்தை சேர்ந்தவரா. ஒரு சின்ன பொண்ணு, அது 16 வயசா. அந்த பொண்ணு நம்ம வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இப்போ இந்த காதலிச்ச விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. பொண்ணு தரப்புலேருந்து அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி அடித்ததாக சொல்லப்படுது. செய்திகள், ஊடகத்தில் வந்த செய்திகள். அவன் அந்த பையன் நினச்சிருக்கான், அவர் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு மைனரு. அப்போ இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை நம்ம சொல்கிறோம். அப்போ காவல்துறை அப்பயே கூட்டு வச்சு பேசி சரி பண்ணியிருந்துருக்கலாம். காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. போய் புகார் கொடுத்ததாக சொல்லப்படுது. சரி, அப்படியே போயிருக்கு. கடைசியில் பார்த்தா சமீபத்தில் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் தூக்கில் தொங்க போட்ட மாதிரியான ஒரு வீடியோ வெளியிடுது. இறந்து போயிருக்காங்க. தூக்கில் சின்ன ஒரு ஓலை குடிசமாக இருக்குது. கால் வச்சா சின்ன கேப் தான் இருக்குது. நிற்கிற மாதிரி தான், ரொம்ப தொங்குற மாதிரி கூட கிடையாது. காலுக்கு தரையிலேருந்து கால் இவ்வளோ தூரம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது கொன்னுட்டு தூக்கில் மாட்டி விட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2 பேர், அந்த பையனும் பொண்ணும், 16 வயசு இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் 19 வயசு இருக்கக்கூடிய அந்த பையனும் தூக்கில் தொங்குறாங்க. அது வீடியோ வருது. அந்த பையனுக்கு நாக்கெலாம் வெளியே தள்ளி அந்த காட்சியில். இது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? இப்போ என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி வந்துடுது, அது ஓகே. ஆனால் அதை எப்படி அணுகணுன்னு இருக்குல்ல. இந்த காலத்துலேயும் காதலிச்சா கொண்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல இது எதை நோக்கி நகருது இந்த சமூகம்? இதுக்கு என்னதான் தீர்வு? காதலிச்சா கொண்டுலாமா? அடிப்படையிலிருந்து நம்ம மாற்றணும். பள்ளிக்கூடங்களில் அந்த சாதி ரீதியான சிக்கல், சாதினா என்ன, இந்த சாதி ஏற்றத்தாழ கொண்டு தான் மொத்தமாக முடிச்சு விட்றான். இந்த ஆங்கிலத்தில் நீங்கள் பாருங்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு இந்த பிரிவுகள் இருக்குல்ல, இதுவே ஏற்றத்தாழ்வு தானேங்க. தமிழ் சமூகத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வே கிடையாது. குடிகளாக இருந்தாங்க. அந்த குடிகள் சார்ந்த புரிதல் வரணும். இதெல்லாம் நம்ம பேசணும்னா சாதி விரிட்டுருவாங்க. குடிகள் எப்படி உருவானது அப்படிங்கிறத வரலாறு சொல்லி கொடுக்கும். அது பின்னாடி வரேன். இப்போ அரசாங்கம் இதை எப்படி கொண்டு போகணும்? இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எங்கே போயிடுச்சு? இப்போ ஒரு பொண்ணை இந்த மாதிரி, சின்ன பொண்ணு, அது 16 வயசுனா பாருங்க, 16 வயசு பொண்ணை கொண்டிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே போயிடுச்சு? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இந்த சிங்கப்பெண் அந்த அதிரடிப்படை அறிவிச்சிருக்காங்களா, அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நானும் ஊருக்குள்ள நானும் வரேன். சென்னைக்கெலாம் போயிட்டு வந்தேன். என் கண்ணில் தான் சிக்கலையா எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே அவங்க வேலையை பார்த்து தான் இருக்காங்களா இல்லை நம்ம கண்ணில் தான் சிக்கலையான்னு தெரியல. என்ன பண்ணுறாங்க? இதான் இந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்திச்சு வெளிப்படையாக பட்ட பகலில் 2 பேர் போய் வெட்டுறான். ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு 2 பேர் வெட்டுறாங்க. சாதி ரீதியாக சிக்கலுங்கிறாங்க. இதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு எது சொல்லிட்டு இருக்கோம்? கொண்டு வாங்க. வன்னியர் சாணி இப்போ இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்காரு. அங்கே நீங்கள் மட்டும் சமூக நீதினு மாத்திரம் பத்தாது. உண்மையிலேயே இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு என்னென்னு பார்க்கணும். சாதி ரீதியாக ஆணவ படுகொலை ஒருத்தர் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு அந்த சீமானவரோட சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் சாதி ரீதியாக கொலை பண்ணுறான்னா அவன் குடும்பத்துக்கே மொத்த குடும்பத்தை தூக்கு, ரேஷன் பிடிங்கி விடு, மின் இணைப்பை கட் பண்ணி விடு. அவனுக்கு எதுவுமே அரசாங்கத்திலேருந்து எந்த சலுகையும் கிடையாது. 3 தலைமுறைக்கு எந்த சலுகையும் கிடையாது. அவனுக்கு அரசாங்க வேலை கிடையாது. இந்த மாதிரியான கடுமையான சட்டங்களை கொண்டு தான் பயப்படுவான். தூக்கி உள்ள போடு. தனியான ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது தான் அதோடைய அதுக்கான ரிஸ்க் என்ன, அதுக்கான பாதிப்பு என்னங்கிறது அவன் உணர்வான். எடுத்த மொத்தம் செய்ய மாட்டாங்க. என்னப்பா கொண்டோம்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க, திருப்பி வெளியே வந்துடலாம், வெளியில் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு 10 நாள் வெளியே வந்துடலாங்கிற ஒரு திமிரு தானே அவங்க பண்ணுறாங்க. வேற என்ன? இப்போ சாதி வரும். அப்போ இந்த விஷயத்துக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விளங்காமல் போயிடும். நம்ம நாளுக்கு நாள் முன்னேறிட்டக்கூடிய சமூகமாக இருக்கணுமே தவிர பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் காதலிச்சா கொள்றான். விளங்குமா? சரி, இதை சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் தீவிரப்படுத்தணும். தனிச்சட்டம் கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்காக
எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய உளவியல் என்ன? இப்போ என்ன செய்யறாங்கன்னா சாதி அந்த உணரை ஊட்டி விட்டுறது. நம்மள யாரு தெரியுமில்ல, நம்மள என்ன பரம்பரை தெரியுமில்ல, இன்ன ஆளுக தெரியுமில்ல அப்படின்னு ஊட்டி விட்டு அடுத்த சமூகத்தை வந்து உங்களுக்குறது, அடுத்த சமூகத்தில் பிறந்தவன் வந்து இழிவா பார்க்கறது, தாழ்ந்து பார்க்கறது. தாழ்ந்து பார்த்து நீ ஒரு சமூகத்துடைய உதவி இல்லாமல் இந்த இந்த நாட்டில் நீ வாழ்ந்துருவியா? நீ சமைக்கிற சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு யார் பார்த்து விளையாச்சு கொடுக்குறா? நீ ஏன் சமைச்சு நீ ஏன் சாப்பிட்றியாப்பா? எல்லா சமூகத்தையும் சொல்றேன், குறிப்பிட்ட இந்த சமூகம் அப்படி இல்லை. பன்னீர் சமூகம் நம்மளால தான், பன்னீர் சமூகம் நம்மளால தான், தேவர் நம்மளால தான், தேவர் நம்மளால தான். எல்லாரும் தமிழர்கள் தானே, எல்லாருக்கும் முப்பாட்டம் முருகன் தானே. ஏன்டா புரிய மாட்டேங்குது உங்களுக்குலாம்? குடிகள் எப்படிங்க உருவானது? ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன கதை மாதிரி, 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளைகளும் 4 வேலை பார்க்குறாங்க. 4 பசங்க இருக்காங்க வச்சுக்கலாம். 4 பசங்க 4 ஒருத்தர் வந்து மீன் பிடிக்க போறாரு, ஒருத்தர் வந்து இரும்பு செய்வாங்களா பற்றை அங்கே வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு முடித்திருத்தக்கூடிய வேலை பார்க்குறாரு. அப்படின்னா இவங்க திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து அந்த காலத்தில் சொல்கிறேன் நான், அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, மீன் பிடிக்கிற ஒருத்தருக்கு வந்து வேற சமூகத்தில், அதாவது வேற சமூகம்னா வேற வேலை பார்க்கக்கூடிய வீட்டில் இருந்து ரசவு செய்யக்கூடிய வீட்டிலேருந்து பொண்ணு கட்டினாங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது அந்த வேலை பார்க்கறதுக்கு வந்து சரியா இருக்காதுங்கிறதுக்காக மீனவர் குடும்பத்திலேயே இதே மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய குடும்பம் இருப்பாங்களா, அங்கேயும் பொண்ணு எடுக்கிறாங்க. எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மீனை பதப்படுத்த தெரியும், அந்த கருவாடு செய்ய தெரியும், கருவாடு இது பண்ண தெரியும். அப்போ இந்த மாதிரி போகுது. இப்போ பூ கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சி நீங்கள் பாருங்கள், குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து அதிகமாக பூ கட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா அது வந்து இப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பூ கட்டுறவங்களை கட்டி கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பூ தான் கட்ட தெரியும், அவங்களுக்கு மீன் தான் பிடிக்க தெரியும். கடலுடைய ஆழம்னா என்ன, எப்படி நீந்தணும், எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி வலைய பின்னணுங்கிறது அவங்க தான் தெரியும். அப்போது இது மாதிரி ஒவ்வொரு இது அதே மாதிரி பட்டறை வேலை செய்கிறாங்களா, ஆசாரி வேலை செய்கிறாங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் இது மாதிரி உருவானதான் சமூகங்கள். ஆனால் ஒரே வீட்டிலிருந்து பிறந்த 4 பேர் அவங்களுடைய தொழிலுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரியான துணைகள் தெரிவிக்கிறாங்க. அது பிற்காலத்தில் வந்து சமூகமாக வளருது. அரண்மனை பாதுகாவலர் இருக்காங்களா, அவங்க அகப்படியார் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு, மற்ற நாடுகள் அந்த அந்த காலத்தில் மற்ற தேசங்களில் போயிட்டு அங்கே இருக்கிற செய்திகள் செய்ய சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு சமூகமாக உருவெடுக்குது. அதே மாதிரி போர்க்காலத்தில் நிற்கிறாங்களா, மறவராக அந்த சமூகம் உருவாகுது. இப்படி காலத்துக்கு காலம் வந்து படிநிலையாக உருவானதான் இந்த சமூகங்கிறது. குடிகள் இப்படி தான் உருவானதே சமூகத்தை தவிர, மற்றபடி இவன் பெரிய ஆளு, இவர் பிறக்கும் போதே பெரிய பருப்பு, இவர் பிறக்கும் போதே ஒரு சின்ன பருப்பு அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். சமூகங்கள் எப்படி உருவானதுங்கிற இந்த அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 4 பேர் பெருசு இருப்பாங்க, பெருசாக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய பருப்புன்னு இருப்பாங்க. அந்த நாதாரிகளுக்கு ஒரு இடமும் புரியாது. நம்ம இந்த சாதி வந்து நம்ம என்ன தெரியுமில்ல அப்படின்னு ஊர் முழுக்க இந்த சாதி பிரிப்பை பேசிட்டு மற்ற சமூகத்தில் ஒம்பளுக்குறது, வெட்டுறது, குத்துறது, தூண்டி விடுறது. சரி, நான் கேட்குறேன், உங்களுடைய முன்னோர்கள் இதே மாதிரி சாதி ரீதியாக சண்டை போட்டுருந்தாங்களா? எங்கே சண்டை போட்டாங்க? முன்னோர்கள் இந்த நாதாரிகள் கிடையாது. இந்த வில்லேஜில் தெரியாத ஊருக்கு 4 பேர், இந்த நாதாரிகளும் பேசவே இல்லை. நான் இவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, தற்கூரி நியாயம் வைங்க, இவங்களுக்கு வேலையை இந்த மாதிரி 4 பேரை சாதி சண்டையை உண்டாக்கி விட்டு நமக்கு பின்னாடி பெரிய குரூப் இருக்கு பார்த்தியா, நம்ம யார் தெரியுமில்ல அப்படின்னு காட்டி விட்டு கடைசியாக ஆளுங்கட்சிட்டையோ இல்லை எதிர்கட்சிட்டையோ போயிட்டு 4 சீட்டை வாங்கிட்டு உட்காந்துருது, பெட்டியில் வாங்கிட்டு உட்காந்துருது. இதை தாண்டி என்ன பண்ண போறான்? நீ சாதி பிரிப்பை பேசுறீங்களேப்பா, மற்ற ஜாதிக்கார ஆட்சியில் இருக்கான், நான் இந்த நாட்டில் இருக்கான்னு ஓடிடுவியா வேற நாட்டுக்கு? சொல்லு. ரேஷன் கடைக்கு போற மற்ற சாதிக்காரங்க தான், எந்த எல்லா சாதிக்காரங்க தான் அங்கே அரிசி போடுறவங்களா இருப்பாங்க, அரிசி போடுவாங்க அலுவலர். அதுக்கான இந்த சாதிக்காரன் எனக்கு அரிசி போடுறான்னா நான் வாங்க மாட்டேன்னு போயிருவியா? முடி விட்ட போற உன் ஜாதிக்காரன் முடி விட்டுறான், மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் முடி விட்டுறாங்க. முடிய வெட்ட மாட்டேன் அப்படியே வளர்த்துக்குவியா? நிறையா காட்டுப்பிராணிமா தெரிவியா? நெசவாளர்கள் தான் சட்டையை தைக்கிறாங்க, சட்டையை வந்து நெய்கிறாங்க. நீங்கள் பெரிய நிறைய அப்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இது எந்த சாதிக்காரனா நான் சட்டையை தைச்சிருப்பான், அதனால போட மாட்டேன் போயிருவியா? சொல்லு. அப்போ மற்ற சமூகத்தினருடைய உதவி இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ புரிஞ்சுக்கணும், சமூகங்கள் உருவானதுக்கான காரணங்கிறது புரிஞ்சுக்கணும். தற்கூரித்தனமா நான் பெரிய ஆள் இன்னாள் அப்படின்னு பேசி தெரியாதுங்களா? இன்னமும் ஊட்டி விடுறது. அப்படியே வரலாறு பேசு, என்னுடைய முன்னோர் இப்படிப்பட்டவர். யாராவது நம்முடைய தமிழினத்துடைய முன்னோர்களை உங்க சாதினோட எடுத்துக்கோ, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வரலாறு என்ன, அவர் எப்படி இருந்தாரு, அவரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வா. அவர் பேரை சொல்லி சாதி கட்சி நடத்துறாங்க இல்லை, அவர் போய் சேராத. அவன் பேரை சொல்லி சாதி சண்டை அவன் போய் சேராத. இப்ப அந்த மாதிரியான அவர் வரலாறுகளை படிக்கும்போது, வரலாறுகளை தெரிஞ்சுக்கும் போது சாதி என்ன உடஞ்சிரும், தகர்ந்துரும். எல்லாரும் இங்க நம்ம பூர்வீக குடிதான், எல்லாரும் அண்ணன் தம்பி தாங்கிற புரிதல் வந்துடும். அப்ப செய்யாத. ஏன்னா வெட்டி குத்து சுத்திட்டு வெட்டி குத்தா ஜெயில போயிருவ, நாளைக்கு ஒன்றும் பொண்ணு விட மாட்டான். காதலிச்சிட்டாங்க, உனக்கு பிடிக்கலையா, அந்த பையன் வந்து சரியான பையன் இல்லைன்னு தெரியுதா, போய் தொடங்கிட்டேன், விட்டுருங்க, விட்டு விட்டு அவ்வளோதானே. எதுக்கு கொள்ற? உன்னை எவன்டா கொள்றதுக்கான உரிமை எவன்டா கொடுத்தது?
சரி எப்படா கொள்றீங்க? எனக்கு அதான்டா புரியல. ஒரு உயிரை இத்தனை இத்தனை வருஷமா நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்குன ஒரு உயிரை நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு பெண்ணோ பையனோ அதை எப்படா அவங்களை கொல்ல முடியுது? உங்களால துடிச்சு சாகிறத எப்படா பாக்குறீங்க? மனுஷன் தானே நீங்களா? ஒரு மனிதன் சாகிறத அவங்களால எப்படா சகிக்க முடியுது, ஏத்துக்கிற முடியுது? அந்த அளவுக்கு என்னடா அவங்களுக்கு வெறி? தெரிந்தவே மாட்டாங்க. பல பேர் இப்படிதான் இருக்காங்க. ஒரு தலைமுறை கிளம்பி வரணும். இங்க நீயும் நானும் ஒண்ணுங்கிறத எல்லா சமூகத்துக்காரனும் பேசணும். புரியுதுங்களா? ஒரு சமூகத்துக்காரன் மட்டும் நம்மளாம் ஒண்ணு அப்படி பேசினாலே கேட்காது. எல்லா சமூகத்துக்காரங்களும் நம்மளாம் தமிழ் தாயின் பிள்ளைகள், நம்மளாம் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் அப்படின்னு ஒன்றிணைஞ்சு நிற்கணும். தமிழ் தேசியம் ஒன்றே இதற்கு தீர்வு. தமிழ் தேசிய புரிதல் வந்துச்சுன்னா அது தகர்ந்துடும். அப்போ தமிழ் தேசிய அரசியல் முழுமையாக உள்வாங்குகள். நான் யார் தெரியுமில, திருப்பி அடிப்பேன் அதெல்லாம் பேசாத. நம்மளாம் ஒண்ணுங்கிற வாடா. ஒருத்தர் திருப்பி அடிப்பேங்கிறது, நான் திருப்பி அடிச்சா வெட்டுவே அப்படிங்கிறது, 2 குரூப் சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டு நாடுறது. எல்லாரும் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். யாரும் உயர்ந்தவரும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவரும் கிடையாது. சாதிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. குடிதான் நமக்கு இருந்தது. தொழில் வழியில குடிகள் வேலை செஞ்சு அந்த வேலைக்கு அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு காலம் உருவாயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த அடிப்படை புரிதலோடு இயங்கணும். இந்த மாதிரி அடிப்படை புரிதலை வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்னாளுங்க நீங்களா பாப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க இந்த கேஸ்டாப்பா, உங்களுக்குலாம் சலுகை இருக்குப்பா, இப்படி இப்படி இங்கதான் ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடத்திலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க சம்பவம்னா எப்படி உருவாச்சு, சாதனை எப்படி உருவாச்சு அப்படின்னு பாட புத்தகங்களை வரணும். அப்பதானே ஏற்றத்தால் பார்க்க மாட்டான். 5 விளையாது 50 விளையுமா? விளையாதுல. அப்ப 5லே நீங்க வளைச்சிடணும். அங்க புரிதல் உண்டாக்கணும். பார்த்துக்குங்க. உறவுகளே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைஞ்சு இருக்கிறது தான் நமக்கு வலிமை. மற்ற மாநிலத்தில் போய் பாருங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. தமிழர்களுக்குள்ள தான் சாதி சண்டை போட்டு வெட்டிட்டு குதிச்சு சாகுறான். இப்படி சாகுங்க.